கேட்குறீங்களோ அதெல்லாம் தருவா. விசாக நட்சத்திரக்காரங்க முருகனை கும்பிடுங்க. ஆமாம், நம்ம உளுந்த மாவு எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், முழு உளுந்து கருப்பு உளுந்து கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு அப்படியே களைஞ்சி சுத்தம் பண்ணிவிட்டு கிரைண்டரில் போட்டுடணும். போட்டுட்டு உளுந்த மாவு அரைக்கிற மாதிரியே தான் அரைக்கணும். அரிசி மாவு கூட கலந்து சுட்டு பாருங்கள். அதுக்கு சிகப்பு சட்னி. ஹரிபிரசாத், நன்றி. உங்களுக்கு உங்கள் நிம்மதி கிடைக்கும். தவறாமல் நீங்கள் இந்த பூஜைகளை செய்யுங்க. குருவுக்கு வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை முருகருக்கு, வெள்ளிக்கிழமை அம்பிகை. முடிஞ்சால் நீங்கள் தினமுமே கோயிலுக்கு போங்க. அருகில் எந்த கோயில் இருக்கோ போய் அந்த தெய்வத்தை கண்குளிர பார்த்துட்டு 3 சுற்று சுற்றி திருநீரை நெத்தியில் பூசிட்டு தினமும் கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு நல்ல வழி தானே அமையும். நன்றி. நீங்கள் வெள்ளை உளுந்து எப்படி அரைக்கீங்களோ அதே மாதிரி பொங்க பொங்க அரைச்சி அரிசி மாவு கூட கலந்து பிசைஞ்சு உப்பை தூவிடணும். மறுநாள் கிளறிட்டு தோசை ஊற்றி சிவப்பு சட்னி தொட்டு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆந்திராலே ஒரு அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தேன். சிந்துகுமார், உங்களுக்கு வீடு விற்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த வீட்டு வாசல் மணலை கூட்டுங்க. ஒரு கை அளவு மணல் எடுங்க. ஆமாம் ஆமாம், ஊறவே வைக்கக்கூடாது. ஊற வைக்க நீங்கள் கமெண்டில் எழுதுங்க, நான் உங்களுக்கு பதில் எழுதுகிறேன். திலகா, நீங்கள் சிந்துகுமார் வீடு விற்கிறதுக்கு அந்த வீட்டு வாசல் மணலை கூட்டி ஒரு கையளவு மணல் எடுத்துக்கோங்க. அது கூட வெண்கடுகை கலந்துருங்க. வெண்கடுகை கலந்துட்டு என்ன செய்யணும், நீங்கள் அந்த வீடு பூரா தூவி விட்டுறணும். தூவி விட்டுருங்க, விற்று போயிடும். வீடு விற்றுரும். சிந்துகுமார், இதை எந்த நேரம்னாலும் நீங்கள் செய்யலாம். வெண்கடுகு பூஜை பொருள்கள் கடையில் கிடைக்கும். திலகா, நீங்கள் 1 டம்ளர் உளுந்து, கருப்புளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் தண்ணியில் களைஞ்சி சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே உரலில் போட்டுருங்க. கிரைண்டரில் போட்டுட்டு அதுக்கு அளவான தண்ணி ஊற்றி சுவிட்சை போட்டுருங்க. வெள்ளை மாவு எப்படி பொங்குமோ அப்படி பொங்கி வரும். அயன் சத்து நிறைந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அடிக்கடி செய்வோம். குருணை தோசைன்னு அதுக்கு பேர். முழு உளுந்து தோசைன்னு சொல்லுவாங்க. சிந்துகுமார், நான் சொன்ன பரிகாரத்தை கேட்டுக்கிட்டீங்களா? வெண்கடுகு பூஜை பொருள் கடையில் கேளுங்க, கிடைக்கும். நன்றி நன்றி. துலா ராசி, இப்போ மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். நன்றி. நான் நல்லதப்பா ராகவன். கீப் இட் அப், கீப் இட் அப். முருகு குட்டி, ஆர்மியில் இருக்கீங்க. வீடு கட்ட தடங்கள் வருது, அது தீரதுக்கு நீங்கள் துர்க்கையை வணங்கணும். உங்களுக்கு நேரம் இல்லாட்டாலும் உங்கள் வீட்டு பெண்களை செவ்வாயும் வெள்ளியும் போய் 2 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி விளக்கு போட்டு உங்கள் பேரை உங்கள் மனைவி பேரை சொல்லி நட்சத்திரத்தை சொல்லி வீடு சீக்கிரம் கட்டணுங்கிறதையும் அர்ச்சகர்கிட்ட சொல்லி செவ்வாயும் வெள்ளியும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க. திடீர்னு ஒரு நாள் நடந்துடும்.